ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி கால்சியம் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு கூட இது போல் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்கி இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பணியாரத்துக்கு ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பணியாரம் செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா காஞ்ச மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பணியாரம் செய்யறதுக்கு தோசை இல்லைனா இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். மாவு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. ஆப்பம் பேனை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சிருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் எல்லா பணியாரத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. மாவு சேர்த்தாச்சு. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியாச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தக்காளி சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.